வீட்டில் சேகரிக்கிற பாலாடையிலிருந்து இந்த மாதிரி பட்டர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ வந்து நான் பாலில் டெய்லியுமே இந்த மாதிரி வர்ற ஆடை வந்து டெய்லி சேகரிச்சுட்டு வந்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தயிர் ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சுட்டு நைட்டு ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ 20 டேஸில் எனக்கு இந்த அளவுக்கு பாலாடை கிடச்சிது. இது வந்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதில் வந்து ஐஸ் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூபு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் தான் வரும். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்க தான் நம்மளுக்கு வந்து பட்டர் வந்து நல்லா திரண்டு வரும். பாருங்கள், இப்போ பட்டர் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பட்டர் திரண்டு வர ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லாவே திரண்டு வந்துருச்சு. இதை வந்து ஒரு பாட்டில் மாற்றிட்டு நல்லா ரவுண்டாக வந்து ஷேக் பண்ணோன்னா பட்டர் நல்லாவே பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த பட்டர் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா ஒரு சில் வாட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு பியூர் பட்டர் வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பட்டர் கிடச்சிருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பாலாடையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பட்டர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா சாண்டிஸ் கிச்சன் கார்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.